கோடான கோடி தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். விஜய் அவர்கள் சிஎம் ஆகி இன்னையோட 67வது நாள் ஆகுது. இந்த 67வது நாள்ல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கு. நேத்து பாத்தீங்கன்னா டிவிக்கே நிர்வாகி கூட இல்ல, அதுக்கும் மேல ஒரு பொறுப்புல இருக்காரு அவரு. அந்த பொறுப்புல இருக்கிறவரு ஒரு 1.5 லட்சம் ரூபாய் பாத்தீங்கன்னா லஞ்சமா வாங்கியிருப்பாரு. அது கூட சில ரூமர்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ போயிடுச்சு. அவர் பாத்தீங்கன்னா வேற விஷயத்துக்காக தான் பாத்தீங்கன்னா கொடுத்தாங்க, அதை தான்ப்பா வாங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உண்மை அது கிடையாது. அது ஆர்தாரத்தோட பாத்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணிட்டாங்க, இவர் லஞ்சம் தான் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் காசை வாங்கிட்டு இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. அந்த துறையில பாத்தீங்கன்னா நான் உங்களை சேர்த்துறேன் அப்படின்ற மாதிரிதான் அது கணக்கு வருது. இப்போ பாத்தீங்கன்னா லஞ்சம் வாங்கிட்டாரு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நேத்தே பாத்தீங்கன்னா அவரை பாத்தீங்கன்னா டிவிகேல பாத்தீங்கன்னா இனிமே இருக்கக்கூடாது, இந்த பொறுப்புல இருக்கக்கூடாதுன்னு பதவியில இருந்து நீக்கி இருப்பாங்க. அது மட்டுமான்னு கேட்டா அது மட்டுமே கிடையாது. இன்னைக்கு வேற ஒரு முடிவும் எடுத்திருக்காங்க. அவர் பாத்தீங்கன்னா டிவிகேல ஒரு அடிப்படை எந்த ஒரு இதுவுமே கிடையாது அவருக்கு. அதாவது டிவிகேல அந்த ஒரு நபர் பேண்டு, அவ்வளவுதான் பாத்தீங்கன்னா அவர் ரெண்டாவது பாத்தீங்கன்னா வரவே முடியாது. ஒரு நிர்வாகியாவோ ஒரு தொண்டரா கூட பாத்தீங்கன்னா டிவிகே பக்கமே வரக்கூடாதுப்பா இதுக்கு மேல அவரு அப்படின்ற மாதிரிதான் ஓப்பனா பாத்தீங்கன்னா சொல்லிட்டு அவரை ஒருபடி எக்ஸ்ட்ரா போய் கைதும் பண்ணியிருக்காங்க. கைது ஏன் பண்ணியிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாலே பாத்தீங்கன்னா சில பேரை பாத்தீங்கன்னா போலீஸ்கார பாத்தீங்கன்னா லஞ்சம் வாங்கினாருன்னு சொல்லிட்டு சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி எல்லாரையும் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இவர் பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய்ன்றது ஒரு பெருந்தொகை. இந்த பெருந்தொகைக்காக பாத்தீங்கன்னா அழகா பாத்தீங்கன்னா இவரை கைதும் பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. இவர் பாத்தீங்கன்னா கோர்ட்லயும் ஆர்ஜர் ஆகணும் அப்படின்றதும் போயிட்டு இருக்கு. பாருங்க, இப்ப பாத்தீங்கன்னா இதுல சொல்ல வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, டிவிகேல இருக்கிறவங்களே தப்பு பண்ணா கூட இந்த ஒரு தண்டனை கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிடும். ஏன்னா சிஎம் விஜய் அவர்கள் ஏற்கனவே வார்னிங் கொடுத்திருப்பாரு, நம்ம ஜெயிச்சிட்டோம், இதுக்கப்புறம் ஒரு ஆட்டம் ஆடி பாத்திர வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நினைக்க கூடாது. ஏன்னா மக்களுக்கு தான் நீங்க பணி செய்ய போறீங்க, மக்கள் தான் உங்களை தேர்ந்தெடுத்து எனக்கு ஓட்டு போட்டு நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. அப்போ நல்ல பேர் தானே வாங்கி கொடுக்கணும். இப்போ ஒரு லஞ்சம் வாங்கினாரு, இப்போ ஒரு மேல ஆக்ஷன் எடுக்கலாம், என்ன சொல்லுவாங்க, பா 2 மாசம் தான் ஆகுது, இவர் லஞ்சம் ஒழிக்கிறேன்னாரு, லஞ்சமே இவங்க நிர்வாகி வாங்குறாரு, லஞ்சம் ஒழிக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா இது இவங்க கட்சி கிடையாது. மத்தவங்க யாருன்னா லஞ்சம் வாங்கினா அதை மட்டும் தட்டி கேட்பாங்க, ஆனா இவங்க கோடி கோடியா லஞ்சம் வாங்கிடுவாங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்குதான் இது மாதிரி ஒரு முற்றுப்புள்ளியெல்லாம் வைக்கணும். முக்கியமா மற்ற கட்சிக்காரங்க செய்யற இது மாதிரி லஞ்சம் வாங்கினா கூட அவங்கள சஸ்பெண்ட் பண்ணிட்டு அரெஸ்ட் பண்ணாம கூட எப்படியே லூஸ்ல விட்டுருவாங்க. ஆனா விஜய் அவர்கள் எப்பயுமே நம்ம கெட்ட பேர் வாங்கக்கூடாது, நம்ம கெட்ட பேர் பாத்தீங்கன்னா வரவே கூடாது, நம்மள யாரும் பாத்தீங்கன்னா குறை சொல்லிடக்கூடாது. ஏன்னா நம்ம வாக்குறுதி என்னன்னு கேட்டீங்கன்னா லஞ்சத்தை ஃபுல்லா ஒழிக்கிறோம். அப்படி ஒழிக்கிறோம்னு சொன்னோம், இதை பண்ணாம விட்டா நம்மள என்ன பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கும் நல்லா தெரியும், மக்களுக்கும் நல்லா தெரியும். அதே மாதிரி அவரை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு ஒரு தலைகுனிவு ஏற்படும். ஒரு தொண்டராலையும் பேச முடியாது. என்ன கேட்பாங்கன்னா மற்ற கட்சிக்காரங்க சும்மா எல்லாம் ஒன்னாதான் சுத்துவாங்க எப்பயுமே, ஆனா கட்சி வேற வேற வேறையா இருப்பாங்க. என்னப்பா இங்க பாருப்பா, உங்க கட்சிக்காரர் ஜெயிச்சிருக்காரு, சிஎம் விஜய் அவர்கள் ஜெயிச்சிருக்காரு, லஞ்சத்தை ஒழிப்புன்னாரு, நான் உங்க கட்சிக்காரர் பாத்தீங்கன்னா லஞ்சம் வாங்கி நிக்காரு, என்ன ஆக்ஷனே எடுக்கல அப்படின்னு கேட்டா வச்சுங்களேன், பதிலே சொல்ல முடியாது. அந்த இடத்த ஸ்டெக் ஆகி தான் நிக்கணும். ஸோ அதுக்காக தான், அப்படியெல்லாம் கிடையாது. ஏற்கனவே நான் சொல்லி வச்சிருக்கேன், நான் ஜெயிச்சிட்டேன், ஒரு ஆட்டம் ஆடி பத்தலாம் அப்படின்னு முடிவு எடுத்தீங்கன்னா விளைவு மோசமா இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. அந்த விளைவு தான் இப்போ அவர் சந்திச்சிருக்காரு. 1.5 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காரு. அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, அவர் ஒரு இதுவும் மேலோட்டமா இருந்திருக்காரு போல இருக்கு. சரி, விஜய் அவர்கள் இப்ப சிஎம் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்காரு, ஸ்டார்டிங்ல இது மாதிரி எல்லாம் சும்மா பண்ணுவார் போல இருக்கு, மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு பண்ணுவார் போல இருக்கு. நம்ம தான் பாத்தீங்கன்னா டிவிகேல பாத்தீங்கன்னா இருக்குமே, நம்மளே யாரு கேள்வி கேட்க போறா, நம்மள இது பண்ண முடியுமா, நம்மள அரெஸ்ட் பண்றாங்களா, நம்ம லஞ்சம் வாங்கினாலும் தட்டி கேட்டுருவாங்களா, அப்படியே பாத்தீங்கன்னா விட்டுருவாங்க அப்படின்ற ஒரு மேலோட்டமான ஒரு மைண்ட் செட்ல இருந்திருப்பாரு போல. இதோட சீரியஸ்னஸ் பாத்தீங்கன்னா அவருக்கு புரியல. ஏன்னா இப்போ அவர் ஒரு நபர் பண்ற தப்பு கிடையாது. இப்போ ஒரு டிவிக்கேல ஒரு பொறுப்புல இருக்கிற ஒரு எம்எல்ஏவோ ஒரு அமைச்சரோ இல்ல டிவிக்கே நிர்வாகி ஒருத்தர் யாராவது ஒரு தப்பு பண்ணிட்டா வச்சுங்களேன், அது அவர் மட்டுமே பாதிக்காது, தனிநபரை பாதிக்காது, ஒட்டுமொத்த கட்சியுமே பாத்தீங்கன்னா பாதிக்கும். எல்லாருமே பாத்தீங்கன்னா உங்க கட்சிக்காரர் தான் அப்படி பண்ணிட்டாரு, உங்க கட்சிக்காரர் தான் அப்படி பண்ணிட்டாருன்னு நியூஸ் பேப்பர்ல இருந்து நியூஸ் சேனல் வரைக்கும் போஸ்டர் போட்டு ஓட்டிடுவாங்க. அதான் அந்த கட்சிக்கே தான் அசிங்கம். அதனாலதான் நீங்க தனிநபர் கிடையாது. ஸோ இது ஒரு பெரிய ஒரு பொறுப்பு மாதிரி உங்களுக்கு. ஸோ ஒருத்தரும் பாத்தீங்கன்னா டிவிகேல இருக்கிறவங்க பார்த்து பண்ணணும், தப்பே பண்ணக்கூடாது. தப்பு பண்றவங்க நீங்க தட்டி கேட்கணும். எப்பயுமே நம்ம ஒரு கேள்வி கேட்கறோமா வச்சுங்களேன், முதல்ல நம்ம கரெக்டா இருக்கணும். நம்ம கரெக்டா இல்லாம அடுத்தவங்களை கேள்வி கேட்டா வச்சுங்களேன், ஒரு நாள் உங்களுக்கும் ஆப்பு பாத்தீங்கன்னா சேர்ந்துடும். அதனால நம்ம கரெக்டா பர்ஃபெக்டா இருக்கணும். ஸோ அவர் அந்த மைண்ட் செட்ல தான் போறாரு, நம்மள கேள்வி கேட்க மாட்டாங்க, நம்ம தான் டிவிகே கட்சிக்காராச்சு,
நம்ம லஞ்சம் வேணா யாரு கேட்க போறா? சும்மா ஆட்சிக்கு இப்பதான் வந்துக்கிறாரு, அப்படியே மேலாட்டமா வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு சும்மா வந்து அப்படியே பண்ணிட்டு போயிடுவாரு. இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க, லஞ்சம் எல்லாம் சும்மா சாதாரணமா வாங்கிக்கலான்னு அவருடைய மைண்ட் செட் அப்படி இருக்கு போல இருக்கு. இப்போ நல்லாவே அவருக்கு அந்த சீரியஸ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா டிவிக்கேல பேண்ட் அவரு, அவ்வளவுதான், எந்த ஒரு இதுவும் கிடையாது. சாதாரண தொண்டரா கூட அவரால் இதுக்கு மேல இருக்க முடியாது. அது மட்டும் கிடையாம அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவருக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சோ இப்ப அவருக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும், ஓகேப்பா நம்ம பண்ணது பெரிய தப்பு தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிய வந்திருக்கோம். இது மாதிரி அலட்சியமா இன்னும் நிறைய அதிகாரிகள் டிவிக்கேல இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு சம்பவம் மற்ற அதிகாரிகளுக்கு ஓகே நமக்கு தெரிஞ்சு போச்சு, இதை ஸ்ட்ரிக்டா தான் பண்றாங்க போல இருக்கு, இதுக்கு மேல நம்ம யார்கிட்டயும் லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படின்ற மனநிலையில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சிஎம் விஜய் அவர்கள் படிச்சு படிச்சு சொல்றாரு, லஞ்சம் எல்லாம் வாங்கக்கூடாது, இது மாதிரி பண்ணக்கூடாது, சும்மா லஞ்சம் வாங்கினா தர முடியாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிறாரு அவரு. தர முடியாது, எங்க அண்ணன் வந்து ஆட்சியில இருக்காரு, எங்க தம்பி ஆட்சியில இருக்காரு, எங்க சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லியிருக்காரு அவரு. இப்படி சொன்னவர் போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அசால்ட்டா லஞ்சம் வாங்கிட்டு நம்ம தான் டிவி கேல இருக்குமே அப்படின்னு அசால்ட்டா இருந்தா எவ்வளவு பெரிய ஒரு அலட்சியம், எவ்வளவு பெரிய ஒரு குற்றம். சோ அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா அவர் இப்ப தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காரு. சோ இது மாதிரி மத்த டிவிக்கே நிர்வாகிகளும் டிவிக்கு இருக்கிற அதிகாரிகளும் பண்றதுக்கு நல்லாவே யோசிப்பாங்க. ஏன்னா நீங்க நம்ம எந்த ஒரு மக்கள் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க, மக்களுக்கு நலத்தான் பண்ணும். லஞ்சம் எப்படி பாதிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு மாநிலத்தையே பயங்கரமா பாதிக்கும். ஏன்னா வச்சுங்களேன், இப்போ நம்ம லஞ்சம் வாங்குறோம், யாருக்கிட்ட லஞ்சம் வாங்குறோம்? ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு ஒரு இல்லீகலா பண்றவங்க கிட்ட நம்ம லஞ்சம் வாங்குறோம். லஞ்சம் வாங்கிட்டு நான் பாத்துக்கிறேன் போப்பா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருவோம். இப்போ அவன் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒருத்தவங்கிட்ட ஒரு தகராறுல இருப்பான். எப்பயுமே ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டியா இருக்கும், இதை நான் வாங்க போறேன், இது ஏன் இடம் இல்ல ஊ இடம் அப்படின்னு ரெண்டு பேருக்குள்ள போட்டியா இருக்கும். இவர் லஞ்சம் வாங்கின இவருக்கு சப்போர்ட் பண்ணா இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஃபைட்டு தான் நடக்கும். இது வந்து இப்படிதான் பாதிக்கும், அவன் ரெண்டு பேருக்குள்ள லாஸ்ட் ஆயிடும் ஒன்று ஆயிடும். ஸோ இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக படிப்படியாக குற்றங்கள் லஞ்சத்தாலே அதிகரிக்கும். ஸோ இந்த லஞ்சத்தை ஒழிச்சாலே மக்கள் கவர்மெண்ட்ல சம்பளம் தருது, அதை விட ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை? கவர்மெண்ட் வேலை இல்லாமலே நிறைய பேர் இருக்காங்க. இப்போ கவர்மெண்ட்ல மாசம் மாசம் சம்பளம் அனுப்புறாங்க, பொங்கல் போனஸ், தீபாவளி போனஸ், மற்றதெல்லாம் வருது இல்ல. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போதுமானது. நம்ம நல்லா இருக்கமா, நம்ம குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறோமா இருக்கணும். வயிற்றுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சொத்து சேர்க்க வைக்கணும், பெரிய மாளிகை கட்டணும், பென்ஸ் கார்ல போகணும், இதெல்லாம் ஆசை எடுத்தா தான் லஞ்சத்தையே வாங்குறோம். அதெல்லாம் பண்ணாதீங்க. ரைட்டு, இன்னைக்கு 67வது நாள். இன்னைக்கு 67வது நாள்ல சுட சுட வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா டிவிக்கே கட்சிக்காரருக்கே சரியான ஆப்பு சிஎம் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காரு. இதைதான் மக்களும் எதிர்பார்த்தாங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குழந்தை தப்பு பண்ணுது, அவங்க பையன் தப்பு பண்றானா அடிச்சு திருத்தணும். தம்பி தப்புப்பா, இது பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அடியை போட்டாதான் அந்த பையன் ஒழுங்கா வளருவான். சின்ன வயசுல இருந்தே நான் வந்து சொல்றது தோலுக்கு மேல வளர்ந்ததுக்கு அப்புறம் சொல்லல, சின்ன வயசுல இருந்தே நான் சொல்றேன். சின்ன வயசுல எது பண்ணாலும் கொஞ்சிக்கினே எங்க பாருப்பா இது பண்ணாதப்பான்னு சொல்லிட்டு ஒரு திட்டாச்சு திட்டணும். நீங்க கொஞ்சிக்கினே நம்ம புள்ள தானே என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு விட்டீங்கன்னா வச்சுங்களேன், தப்பு பண்றது பூரா இது தப்புனே தெரியாது. அப்புறம் அதை பழகி அந்த தப்பு பெருசா பண்ண ஆரம்பிச்சிருவாப்புல. அதனாலதான் அது வந்து ஒரு அம்மாவோட கடமை. அதே மாதிரிதான் நம்ம டிவிகேல இருக்கிற ஒருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா டிவிகேல இருக்கிற சிஎம் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா டிவிகேல தப்பு நடந்தா கேட்கணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொறுப்புள்ள ஒரு மனிதனுக்கு அழகு. சிஎம் விஜய் அவர்களும் இப்ப இதுதான் பண்ணியிருக்காரு. ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா பாராட்டக்கூடிய விஷயம். இது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க. இது மட்டும் கிடையாது, இந்த லஞ்சத்துல இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. டிவிக்கே விஜய் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சப்போர்ட் பண்ற மாதிரி பேசி முதுகுல குத்துறது, சிரிச்சு பேசி கையை கொடுத்து காலை வாரி விடுறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்ண பார்ப்பாங்க. ஆனா சிஎம் அவர்கள் அவர் என்ன யோசிக்கிறாரோ அதை மட்டும் தான் செய்யறாரு, மற்றவங்க பேச்செல்லாம் கேட்டு செய்யறது கிடையாது. ரைட்டு, இன்னைக்கு 67வது நாள். இவ்வளவு சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கு. இது மாதிரி டெய்லியும் நடக்கிற விஷயத்த உங்ககிட்ட வந்து நான் சேர்த்துருவேன். நம்ம காணொலியை பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் 5 வருஷம் இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அடுத்த காணொலியில பார்ப்போம். நன்றி, வணக்கம்.